ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு சிறப்பு பார்வையோட வரிசையில குரு பயிற்சி பலன்கள்ல துலா ராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இதுவரைக்கும் மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி வரைக்கும் பார்த்தாச்சுது. இன்றைக்கு இந்த பதிவுல 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரு பயிற்சி நிகழ இருக்கிறது. இந்த குரு பயிற்சி துலா ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொண்டு வரும்னு சொல்லி பார்க்கலாம். இதுவரைக்கும் ரிஷபத்தில் இருந்த குரு மிதுனத்தில் சென்று அமரப்போகிறார். மிதுனம் துலா ராசிக்கு 9வது வீடு, 9ல் குரு. அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்துல சனி, ஓடி போனவனுக்கு 9ல் குரு. 9ஆம் இடத்துல குரு தாராளமாக அமரலாம். 2, 5, 7, 9, 11 இந்த இடங்கள் எல்லாமே குருவுக்கு நல்ல இடம். குரு வந்து அமர்வதற்கு அற்புதமான இடம் 9ஆம் இடம். 9ஆம் இடத்தில் இருக்கிற குரு தன்னுடைய சிறப்பு பார்வைகளால ராசி, 3ஆம் இடம், ராசிக்கு 5ஆம் வீடு, இந்த 3 இடங்களையும் பார்ப்பார். அதாவது குருநாதருக்கு 3 சிறப்பு பார்வைகள் இருக்குது. அவர் இருந்த இடத்துல இருந்து 5, 7, 9ஆம் பார்வைகளாக 5, 7, 9ஆம் வீடுகளை பார்க்கக்கூடியவர். துலா ராசிக்கு ராசியையே பார்க்கிறார், 3ஆம் வீட்டை பார்க்கிறார், 5ஆம் வீட்டை பார்க்கிறார், 9ஆம் இடத்தில் இருக்கிறார். திரிகோணங்கள் எல்லாமே வலுவடைகிறது. 1, 5, 9 வலுவடைகிறது. கூடுதலாக முயற்சி 3ஆம் பாவகத்தையுமே, முயற்சி ஸ்தானத்தையுமே, இளைய சௌர ஸ்தானத்தையுமே குருநாதர் பார்க்கிறார். என்ன பலன்களை கொண்டு வரும்னு சொல்லி பார்க்கலாம். 9ஆம் இடத்துல குரு வந்து அமர்கிற போது தந்தையினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். தந்தையினுடைய அன்புக்கு பாத்திரமாவீர்கள். தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். தந்தை வழி சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்களில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் விலகி பூர்வீக சொத்துகள் உங்கள் கைகளுக்கு வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. தந்தைக்கும் உங்களுக்கும் அன்பு, அந்யோன்யம், ஒற்றுமை எல்லாமே அதிகரிக்கும். தந்தையினுடைய ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும். அது மட்டும் இல்ல, 9ஆம் இடத்துல குரு அமர்கிற போது அரசு வழி நன்மைகள் ஏற்படும். அரசாங்க வேலைக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல அரசாங்க வேலை கிடைக்கும். அது மட்டும் இல்ல, அரசாங்கத்துல உயர் பதவிகள் தேடி வரும். இது இன்னும் ஒரு சின்ன ட்விஸ்ட் என்று சொன்னா, அரசியல்வாதிகளுக்கு துலா ராசியாகி 9ஆம் இடத்தில் குரு இருக்கிற போது உண்மையிலேயே பொற்காலம். அதாவது கௌரவ பதவிகள் தேடி வரும். அரசியலில் இதுவரைக்கும் சாதிக்காதவற்றை நீங்கள் சாதிப்பதற்கு இப்போது அற்புதமான காலம். 9ஆம் இடத்தில் குரு அமர்கிற போது அரசியல்வாதிகளுக்கு கௌரவ பதவிகள், உயர் பதவிகள் தேடி வரும். 9ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிற போது, அதாவது வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் மிக அபரிவிதமாக இருக்கிறது. பாக்கியஸ்தானத்துல குரு அமர்கிறார். பாக்கியஸ்தானத்துல குரு அமர்கிற போது உண்மையிலேயே எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும். 9ஆம் இடத்துல குரு அமர்றது குருவுக்கு ஒரு ஸ்தான பலம் மட்டும் இல்ல, அவர் ராசியை பார்ப்பார். 3ஆம் வீடு, 5ஆம் வீடு. 5ஆம் வீடு என்று சொல்றது உங்களுடைய பூர்வ புண்ணியம். 3ஆம் வீடு என்று சொல்றது உங்களுடைய முயற்சி பாவகம். ராசியையும் பார்க்கிறார். எப்போது ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல 1, 5, 9 போன்ற திரிகோணங்கள் வலுவடைகிறதோ அந்த மனிதனுக்கு இயல்பாகவே எல்லா நன்மைகளும் கிடைக்கும். 9ஆம் இடம் குருவின் இருப்பாக வந்து பூர்வ புண்ணியம், பாக்கியஸ்தானம், ராசி, 3ஆம் வீடு அனைத்தும் குருவின் கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது. நீங்கள் ஒரு தேஜஸான மனிதனாக மாற முடியும். ராசியை குரு பார்க்கிற போது பெயர், புகழ், கௌரவம், அந்தஸ்து, மரியாதை எல்லாமே இயல்பாக கிடைக்கும். 8ல் குரு மறைந்திருந்த போது உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் எல்லாம் இப்போது விலகும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையும். அதனால உங்களுடைய பெயர், புகழ் வெளிவட்டாரத்துக்கு தெரிய வரும். உங்கள் பெயர் புகழுக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாம் நீங்கும். ராசி குருவின் பார்வையில் இருக்கிற போது நீங்களே ஒளிபொருந்திய மனிதனாக, தேஜஸான மனிதனாக ஆவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. அது மட்டும் இல்ல, உங்களுடைய அறிவு, அதாவது ராசி குருவின் பார்வையில் இருக்கிற போது உங்களுடைய அறிவு சிறப்பாக செயல்படும். அற்புதமான அமைப்பு. 3ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். 3ஆம் வீடு என்று சொல்கிற போது இளைய சகோதரம், தகவல் தொடர்பு, தைரியம், வீரியம், பராக்கிரமம், உண்கலம், இசை, எழுத்து, கவிதை, இது எல்லாத்துக்கும் மேலாக விடாமுயற்சியை குறிக்கக்கூடிய இடம் 3ஆம் இடம். 3ஆம் இடம் இருக்கிற 12 வீடுகள்லையுமே எனக்கு பிடித்த வீடு 3ஆம் வீடு. 3ஆம் வீடு என்று சொல்வது முயற்சி ஸ்தானம். இறைவனால உங்களுக்கு ஒரு பாக்கியத்தை தர முடியவில்லை என்று சொன்னால் உங்களுடைய சொந்த முயற்சியால நீங்கள் முயற்சி செய்து அந்த பாக்கியங்களை அடைய முடியும். அதற்கு குரு அருள் வேண்டும், குருவின் பார்வை வேண்டும், குருவின் தொடர்பு வேண்டும். இப்போது ராசியை குரு பார்க்கிறார், 3ஆம் வீட்டை குரு பார்க்கிறார், பூர்வ புண்ணியத்தை குரு பார்க்கிறார், பாக்கியஸ்தானத்துல குரு இருக்கிறார். அத்தனை முயற்சிகளும் கைகூடும். உங்களுடைய உண்மையான முயற்சிகள், நேர்மையான நல்ல முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகவும் லாபமாகவும் அமையும். அது மட்டுமில்ல, உங்களுடைய தம்பி தங்கைகளோடு ஒற்றுமை அதிகரிக்கும்.
உங்களுடைய தகவல் தொடர்பு, உங்களுடைய நெட்வொர்க் எல்லாம் விரிவடையும். உங்களுடைய அதாவது உங்களுடைய கம்யூனிகேஷன்ல இருந்த இரர் எல்லாமே சரியாகும். உங்களுடைய உறவுகளுக்கு இடையிலே இருந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கி ஒற்றுமை அந்யோன்யம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்ல, 5ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். 5ஆம் வீடுன்றது பூர்வ புண்ணியம். புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரம் கிடைக்கும். அதாவது உங்களுடைய குடும்பத்திற்கு, உங்களுடைய பரம்பரைக்கு வாரிசு கிடைக்கும், ஆண் வாரிசு கிடைக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும். மருத்துவத்தின் மூலம் குழந்தைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு உண்மையிலேயே நல்ல குழந்தை கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. 5ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிற போது உங்களுடைய தெளிவு, அதாவது உங்களுடைய புத்தியில தெளிவு கிடைக்கும். உங்களுடைய சிந்தனையில ஒரு ஆரோக்கியம் பிறக்கும். உங்களுடைய புத்தி கூர்மை அதிகரிக்கும். 5ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிற போது நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வீடு தேடி வரும். ராசியும் குரு பார்க்கிறார். 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்திலே குரு இருக்கிறார். வருகிற அதிர்ஷ்ட வாய்ப்புகளையுமே நல்லபடியாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்வீர்கள். 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் குருவின் பார்வையில் இருக்கிற போது கல்வி கற்பதற்காக நல்லபடியாக வெளிநாடு சென்று கற்று வர முடியும். நீங்கள் பிறந்த ஜாதகத்துல வெளிநாடு செல்வதற்கான அடிப்படையான அம்சங்கள் நல்லபடியாக இருந்தால் 1, 5, 9 வலுவடைகிற போது, அதுவும் குருவின் பார்வையில் வலுவடைகிற போது வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள், அதுவும் கல்வி கற்பதற்காக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் அபரிவிதமாக இருக்கிறது. இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல 1, 5, 9 எல்லாமே வலுவடைகிற போது உங்களுடைய அதாவது நேர்த்த காரியம் எல்லாமே நடக்கும். தொட்டதெல்லாமே துலங்கும். எல்லாம் திரும்பி பார்க்கிற இடம் எல்லாமே நல்ல செய்திகள் கிடைக்கும். 8ஆம் இடத்துல குரு இருந்து உங்களுக்கு தந்த அசிங்கம், கேவலம், அவமானம் எல்லாமே ராசியை குரு பார்க்கிற போது விலகும். உங்களுடைய பெயர், புகழ், அந்தஸ்து, மரியாதை, கௌரவம் எல்லாமே அதிகரிக்கும். இந்த இடத்துல இன்னும் ஒரு கூடுதல் நன்மையாக துலா ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல சனி இருக்கிறார். 6ஆம் இடம் இயற்கை பாவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சனி, செவ்வாய், ராகு, கேது என்பவர்கள் தனியாக ஒருவராக அமரலாம். கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அவமானம் இது போன்ற அமைப்புகள் நீங்கிவிடும். 6ஆம் இடத்தின் வழியாகவும் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கடன், நோய், எதிரி போன்ற தொந்தரவுகள் நிச்சயமாக இருக்காது. அற்புதமான பொன்னான காலம் உண்மையில சொல்றேன். அதே நேரத்துல 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். குருவின் பார்வையில இருக்கிறார். பூர்வ புண்ணியத்தை பிரம்மாண்டமாக வளர்த்து தருவார். தீங்கு செய்ய மாட்டார். அதாவது ராகு, கேது, சனி, குரு எல்லாமே அற்புதமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ற இந்த அருமையான பொற்காலம், இந்த கோச்சாரம். அதாவது 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல குரு இருக்கிறார். ராசியை குரு பார்க்கிறார். முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அங்க ராகு இருந்து பூர்வ புண்ணியத்தை பிரம்மாண்டமாக வளர்த்து தருவார். 6ஆம் இடத்துல சனி இருக்கிறார். அத்தனை கிரக பயிற்சிகளும் அற்புதமாக, அட்டகாசமாக, அமர்க்களமாக இருக்கிறது. உங்களுக்கு இப்போ ஒரு நல்லபடியா ஒரு ஆரோக்கியமான நல்ல யோக தசாபுத்திகள் நடந்தால் உண்மையில சொல்றேன், இப்ப உங்களுக்கு கோல்டன் பீரியட் என்னதான் இருந்தாலும், அதாவது இப்போது உங்களுக்கு 6, 8 போன்ற பாபத்துவ அவயோக தசாபுத்திகள் பிறந்த ஜாதகத்தில் நடந்து கொண்டிருந்தாலும் கூட ஒரு 30-35% நன்மைகளை பெறுவீர்கள். அற்புதமான பொற்காலம். மேஜர் ரோல் எடுத்து செய்யக்கூடிய அற்புதமான பெரிய கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சரியான பொசிஷன்ல வந்து இருக்குது. பார்வை எல்லாமே சிறப்பாக இருக்குது. என்ன இருந்தாலும் ராசி வலுவடைகிறது. ராசியை குரு பார்க்கிறார். 9ஆம் இடத்துல குரு இருக்கிறார். 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். வார்த்தைகள் இல்லை, அடைமலை, அருள்மலை, அருள் வெள்ளம், காட்டாற்று வெள்ளம் போல் உங்களுக்கு பாய்கிற நேரம். உண்மையில சொல்றேன், அந்த கிராமப்புறங்கள்ல சொல்லுவினம் பருத்தி புடவையாய் காய்த்ததென்று. அற்புதமான பொற்காலம். பருத்தி நேரடியாக புடவையாகவே காய்க்க போகிறது உங்களுக்கு. குருவின் இந்த இருப்பும் அவருடைய பார்வைகளும் இந்த குரு பயிற்சி துலா ராசிக்கு அத்தனை நன்மைகளையும் கொண்டு வருகிறது. நல்ல முயற்சிகளை எல்லாம் எடுத்து வெற்றி வாகை சூட வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உண்மையில இந்த குரு பயிற்சி துலா ராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வருகிறது. அற்புதமான குரு பயிற்சியாக இருக்கிறது. சனி, ராகு போன்றோருமே உங்களுக்கு நன்மை செய்கிறார்கள். அற்புதமான இந்த காலத்தை துலா ராசிக்காரர்கள் நல்லபடியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று பணிவோடும் அன்போடும் கேட்டுக்கொள்கிறேன். யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.